சிவாய நமஹ. டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். இந்த பதிவிட 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய புது ஆண்டு 12 ராசிகளுக்கும் எப்படியான பலன்களை தருகின்றது என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். இந்த 2024 கன்னி ராசிக்கு பார்த்தோம்னா பல நன்மைகளை வழங்குகிறது. குறிப்பாக கேது பகவான் தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே தான் முழுவதுமாக இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சிகள் ஏற்படுகின்றது. கேது பகவான் ஜென்மத்தில் இருக்க சில தடைகளை தானே தருவார். அப்படி இருந்தாலும் அவர் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு மே 1லேருந்து கிடைக்குது அந்த ஸ்தானத்திற்கு. அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு வரவிருக்கின்றது. உங்களுடைய 6ஆம் பாவத்திலே தான் சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் போகிறார். ராகு பகவானும் சப்தமஸ்தானத்திலே முழுவதும் போகின்றார். இதனால் கூட்டுத் தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு அந்த கூட்டுத் தொழிலே பல நன்மைகள், அதன் மூலமாக ஒரு வெற்றி வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். இந்த வருடத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பவர் புத பகவான். அவருடைய காலம் ரொம்ப அபரிமிதமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 6ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய அந்த காலம் மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 6ஆம் பாவத்தில் போகின்றார். அந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி 6ஆம் பாவத்திலே மறைகின்றார். அதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அப்படியான ராஜயோக அமைப்பு மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கின்றது. அதே மாதிரி மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி, அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைகின்றார். அது எப்போன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்தே மே மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம். இந்த சமயத்திலும் உங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்புகள் உருவாகுகின்றது. கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்தோம்னா 11ஆம் பாவத்திலே பல கிரகங்கள், சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், பல கிரகங்கள் அப்படி போகுது. அதனால் 11ஆம் பாவம் வலிமை அடைகிறது. இந்த சமயத்திலே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு பிளானட்டரி பொசிஷன் இந்த வருடம் அவருக்கு. விருச்சிகத்தில் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி விருச்சிகத்திலே அவருடைய பயணத்தை முடித்துக் கொள்கிற அந்த 2024. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானம், உங்களுடைய ஜன்மஸ்தானம், அதுக்கு 2க்கும் அதிபதி உங்கள் ஆள், அவர் தான் புதன். அதனால் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு மட்டுமல்ல, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வேலையிலே உத்தியோக உயர்வுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. அதில் குறிப்பாக ஒரு நல்ல ஒரு லக்ன புஷ்கரமான அமைப்புங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுது. மார்ச் 26லேருந்து ஏப்ரல் 16 வரை வக்ர அந்த சமயத்தில் போகிறார். 7ல் போய் வக்ரமாகிறார். அதனால் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுகின்றது. இந்த சமயத்தில் ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி தருகிறது. அதே மாதிரி தங்களுடைய பாவத்திலிருந்து 11ஆம் பாவத்தில் இன்னொரு முறை வக்ரம் அடைந்து நிவர்த்தி அடைகின்றார் புத பகவான். ஜூலை மாதம் 20லேருந்து ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை. இந்த சமயத்திலேயும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள், அதே மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பல நன்மைகளும், பங்குச்சந்தையிலே முதலீடு செய்பவர்கள், அது மட்டுமல்ல, அதாவது ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கும், கிரிப்டோ கரன்சி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் பல நன்மைகள் இந்த சமயம் ஜூலை 20லேருந்து ஆகஸ்ட் 28 வரை ஒரு நல்ல ஒரு ஹைக் இருக்குது. அந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி புதிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு புதிய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். அரசாங்க தொழில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அமைகிறது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவானினுடைய அந்த வக்ர காலம் 3ஆம் பாவத்திலே ஏற்படுகின்றது. ஏன்னா ஜீவனஸ்தானாதிபதி இல்லையா, அவர் 3ஆம் பாவத்திலே வக்ரம் அடையக்கூடிய காலம். அப்படிங்கிறதுனால அது புதிய முன்னேற்றங்கள், ப்ரமோஷனை உங்களுக்கு வழங்கக்கூடிய காலம். அந்த சமயம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 21 நாள் அப்படி போகிறார். அந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், தொழில் முன்னேற்றங்கள், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகளை எல்லாம் வழங்கி தருகிறார் கன்னியா ராசிக்கு. அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
முன்பே சொன்னோம், மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே குரு பகவானும் வந்து உங்களுடைய ஜன்மஸ்தானத்திலிருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவர் வந்து 9ஆம் பாவத்திற்கு போய்கிறார். 7ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்ட் டைம் ஜாப் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும், அந்த பார்ட் டைம் ஜாபே உங்கள் ஃபுல் டைம் ஜாபாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தி தருகிறார். அதே மாதிரி இந்த இன்னொரு சிறப்பான விஷயத்தை இந்த வருஷம் நீங்கள் நல்லா பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, 2ஆம் அதிபதி அப்புறம் 9ஆம் பாவத்திற்கு அதிபதி இவங்க வந்து உங்களுக்கு யாருன்னா வேறு யாருமெல்லாம் சுக்கிர பகவான். அவர் தான் பணங்காசுகளை கொடுப்பவர். பொதுவாகவே சுக்கிர பகவான் பணங்காசுகளை கொடுப்பவர். அதனால தான் திடீர்னு ஒரு ஆள் பெரிய ஆளாக வளர்ந்து விட்டார் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு சுக்கிரதசை அடிக்குது பார் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த சுக்கிர பகவான் பணங்காசுகளை கொடுப்பவர். உங்களுடைய ஸ்தானத்தமாக இருக்கக்கூடிய 2ஆம் பாவத்திற்கும் அதிபதி அதே சுக்கிர பகவான். அதனால் பணங்காசுகளுக்கு முக்கியமான ஆள் சுக்கிரன். கன்னியா ராசிக்கு அவர் இந்த வருடம் ரெட்ரோகிரேட் மோஷனே கிடையாது. அவருக்கு வந்து நேர்கதியில் தான் செல்ல போகிறார். அவருடைய இது வந்து நோ ரிவர்ஸ் கீரே கிடையாது. இந்த வருஷம் 2024 நல்லா டாப் கீரில் போகிறார். அதனால் பணங்காசுகள் அதீதமாக வரும். கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும் கூடவே. ஏன்னா 12 கூட வரும் இங்கே போகிறதுனால. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, சுக்கிர பகவான் இந்த வருடம் அப்படிங்கிறவரே ஒரு சுழற்சி 360 பாகை, அந்த 360 பாகையும் சுழற்சி மேற்கொண்டு 90 டிகிரி 450 டிகிரி இந்த வருஷம் அவர் பிரயாணிக்கின்றார். அப்படியான ஒரு சூப்பரான ஒரு மோஷனில் சுக்கிர பகவான் போகின்றதுனால இந்த வருடம் பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் சுப முதலீடுகளாகவும் நல்ல விரயங்களாகவும் வருங்காலத்தை சிந்தனை செய்து தொழில் வளர்ச்சிகள் செய்யும்படியான முதலீடுகளாக செய்தீர்களேயானால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும். இந்த வருடத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். ஏங்க குரு பகவானை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில உபாதைகளை தருவதற்கு வாய்ப்புள்ளது. அஷ்டம குரு அப்படிங்கிறது. அதனால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை சாற்றலாம். அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் வியாழக்கிழமையிலே. அதே மாதிரி நல்லா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வேறு. தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் சுரூபம். அங்கு இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் குருவானவர். அதனால் இவர்கள் வேறு அவர்கள் வேறு. இருந்த போதிலும் குரு பகவானினுடைய காரக தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராகு பகவானுக்கு காரக தெய்வம் துர்க்கை, கேது பகவானுக்கு காரக தெய்வம் விநாயகர். அதனால் இந்த குரு பகவானை வழிபாடு செய்வதும் செய்ய வேண்டும். அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றுங்கள். அது மாதிரி ஏற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த வருடம் பல நன்மைகளை கிடைக்கும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல் உபாதைகளை தரலாம். அதனால் இன்னொரு முக்கியமாக நீங்கள் வந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமையிலே எள்ளு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். பல நன்மைகள் கிடைக்கும். சனி பகவானினுடைய அந்த கெடுபலனை தணிப்பதற்கு இன்னொரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வாருங்கள். பல வெற்றிகளை ஆஞ்சநேயர் உங்களுக்கு வழங்குவார். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கன்னி ராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதன் பகவான். இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியிலேயே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அருமையான அமைப்பை பெறக்கூடியனால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பலன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களாக மொத்தம் 9 பாதங்கள் இந்த கன்னிராசியில் இருக்குங்க. இந்த கன்னிராசிக்காரங்க அவரோட ராசியிலேயே புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அடைகிறனால இவங்க எப்பயும் ஒரு கனிவான அப்ரோச், இவங்ககிட்ட கைண்ட் அப்ரோச் இருக்கும். எப்பயுமே அவங்க முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருக்கும். ஒரு இவங்க புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவாங்க. எதையும் திட்டமிட்டு தான் வந்து செய்வாங்க. ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க. ஒயிட் காலர் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக இருப்பாங்க. அடுத்தவங்கள புண்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்களோட இடத்துல வச்சு
பார்ப்பாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்களோட இடத்துலேருந்து யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. தீர்க்க ஆயுசு கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல வசீகரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2024க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே கன்னிராசி நிறைய பிரச்சனைகளை ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த 2024 உங்களுக்கு ஒரு ஆறுதலான வருடமாக இருக்க போகுது. இதில் உங்களுக்கான பிளானட்டரி பொசிஷன்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடங்களை பார்க்க போகிறாரு. அடுத்து சனி எங்கே இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 6ஆம் இடத்துலேருந்து 8, 12, 3 இந்த இடங்களை பார்க்க போகிறாரு. ராகு 7ஆம் இடத்துலையும், கேது உங்கள் ஜென்மத்திலேயே உங்கள் ராசிலேயே இருக்கார். நவம்பரில் இந்த பயிற்சியானது ராகுகேது பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் வருடக்கோள்களோட தன்மை. இதோட தாக்கம் தான் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த 2024 உங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். 2024 கடைசியில் பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்ககிட்ட ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். குரு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு விரயங்கள் நடக்கும். அதுவும் அந்த விரயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா சுப விரயமாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவோட வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, படிக்கிறதுக்காக மாணவர்கள் போகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு பிஆர் கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவோட பார்வை 12ஆம் இடத்துல படுறதுனால கிடைக்க போகுது. ஆனால் இதில் ஒரு சின்னது என்ன அப்படின்னா நீங்கள் இதுக்கு முயற்சி பண்ணணும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறனால 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் படுது. அப்போ 8ஆம் இடத்துலேருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தேவையில்லாத வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்க வேணாம். எந்த ஒரு விஷயம்னாலும் குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கலந்துக்காமல், உங்கள் கணவன் மனைவி கிட்ட கலந்துக்காமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. பண்ணனாதான் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்குவீங்க. அதில் கல்யாணம் ஆகாதவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும், கல்யாணம் ஆனவங்க பேரண்ட்ஸு வாழ்க்கை துணைக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்துனீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குடும்பமும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரவும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய அமைப்பு, முக்கியமாக வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரத்துக்கான அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை 4ஆம் இடத்துல படுது. அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு மாற்றக்கூடிய அமைப்பு. குரு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நானுங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனைன்னு சொன்னேன். 12ஆம் இடம்ங்கிறது மாற்றம். அப்போ வீடு நாங்கள் மாற்றலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக இந்த சமயத்தில் நீங்கள் வீடு மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாகவே அந்த வீடு மாற்றம் இருக்க போகுது. ஏதாவது ஒரு மாற்றம் இல்லைங்க நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோங்க, நாங்கள் எப்படிங்க வீடு மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதுவே பார்த்திங்கன்னா சோஃபா, இங்கே இருக்க சோஃபா அந்த பக்கம் நவுத்தி போடுறது, இங்கே இருக்க ஒரு விஷயங்களை அப்படி மாற்றி வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிங்கனாவே அது ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். அது உங்களுக்கு சாதகமாக மற்ற விஷயங்களை நடத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியோட பார்வை 8ஆம் இடத்துல படுது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்சூரன்ஸ் இந்த சமயத்தில் நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் போடலைங்க, இது வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இன்சூரன்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு பயன்படும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சனி 3ஆம் இடத்தை பார்க்குறனால இளைய சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. அதுவும் அவங்கக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் கொஞ்சம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஏற்கனவே கொடுத்துட்டோங்க அப்படின்னா இந்த வருஷம் அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் கெடுபடி பண்ணாமல் இருங்க. முடிஞ்ச வரைக்கும் தொலைதூர பயணம்,
ரயில் பயணம் அதை வந்து குறைச்சிக்கோங்க. இல்லை லாங் ட்ராவல் போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டிரைவர் போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கவனத்தோடு படிக்கணும். நிறைய வந்துட்டு பிரெயின் கேம்ஸ் நிறைய இருக்குது. மூளையை வந்து சுறுசுறுப்பாக சுடோகு கேமு இந்த நிறைய பிரெயின் கேம்ஸ் இருக்குது. அதாவது செல்ஃபோனில் விளையாட சொல்லலை, நிறைய புக்ஸ் இருக்குது அந்த பிரெயின் கேம்ஸ்க்குன்னு. அந்த மாதிரி எல்லாம் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளோட மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கிற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளோட படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகு 7ஆம் இடத்துலையும் கேது 1ஆம் இடத்துலையும் இருக்கிறது கொஞ்சம் சுமாரான விஷயந்தாங்க. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, ராகு 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், எதிர்பாலினத்துக்கான ஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அதே மாதிரி எதிர்பாலினத்திற்கிட்ட ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட பழகும்போது கவனமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட பழகும்போது கவனமாகவும் இருக்கணும். மிக முக்கியமாக அறிமுகம் இல்லாத நபர்கள் இப்போ அறிமுகமானாங்கன்னா அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்திற்கிட்ட கவனமாக இருங்க. கேது உங்கள் ராசிக்கே வர்றாரு. ராசியில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன், குழப்பம் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். அதனால் கேதுக்காக விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். வினைகளை தீர்ப்பவர் விநாயகர். விநாயகர் வழிபாடு உங்களோட குழப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் கேது அப்படின்னா வந்துட்டு தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது, தலைமுடியை குறிக்கக்கூடியது. அந்த ஹேர் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறது பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் வாய்ப்பு கிடைச்சா மொட்டை போட்டுக்கிறது அடிக்கடி. இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அடிக்கடி ஹேர் ஸ்டைல் சேஞ்சோ இல்லை மொட்டை போட்டுட்டோ வந்தீங்கன்னா உங்கள் டென்ஷன், குழப்பம், தலைவலி கொஞ்சம் வந்து தீரக்கூடிய அமைப்புங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவனடியார்களுக்கு ஒரு வஸ்திர தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் அகவல் கேளுங்க. முடிஞ்சால் வந்துட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கான மிகச்சிறந்த பரிகாரங்க. நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தி இந்த 2024 உங்களுக்கு சாதகமாக அமைய எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். மிக மிக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதமாக தான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையுது. பொதுவாக கன்னிராசி அப்படின்னா புதனுடைய ஆதிக்கத்தில் வரதுனால இயற்கையான நல்ல சுபாவங்கள் கொண்டவர்கள் ஆன்மீகம், மரவழி, தான தர்மங்கள், பூஜைகள் செய்வது, பெரியோரிடம் பக்தியாக நடந்து கொள்வது, பிறர் சொல்வதை கேட்பது, பிறருக்கு உபதேசம் செய்வது, நமக்கு தெரிந்ததை 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். கடந்த ஆண்டு பார்த்தோம்னா மிக சிரமமான ஒரு சூழ்நிலை. 8ஆம் இடத்துல குரு இருந்து தங்களுக்கு பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்திருந்தது. ராகு வீட்டில் இருந்தது, கேது 2ஆம் இடத்துல இருந்தது. படாதமான பெற்றிருப்பீங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இடமாற்றம் வழக்களிக்கும். இங்கே ஒரு வாரம், அங்கே ஒரு வாரம், எங்கேயும் மேலே கிடைக்காது. 10 நாள் ஒரு கம்பெனி, 15 நாள் ஒரு கம்பெனி. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், வேதனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், கடன் தொல்லைகள் இருக்கிறதெல்லாம் போயிட்டா போகிற ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்த ஒரு ராசின்னு சொல்லலாம். இருபக்கம் 3 பிரச்சனை, 23 பிரச்சனை, நண்பர்கள் விரோதம், சொந்த பந்தம் விரோதம், குடும்பத்தில் பிரச்சனை, இப்படியெல்லாம் அனுபவித்த வந்த தங்களுக்கு 2024ஆம் ஆண்டு அப்படிங்கிறது ஒரு விமோசனத்தை கொடுக்குது. ராசியில் கேது வருகிறோம், ஞானம் உண்டாகுது, அறிவு ஏற்படுது, தெளிவு உண்டாகும், புத்தி கூர்மை உண்டாகும், சகலவிதமான சௌபாக்கியங்களும் ஏற்படும். பிரயாணத்தின் மூலம் வெற்றிகள் ஏற்படும். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுது. உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, ஓவியம், வர்ணம் தீட்டுதல், பெயிண்டர்ஸ், தச்ச வேலை செய்யக்கூடியவர்கள், மரவேலை செய்யக்கூடியவர்கள், பிளம்பிங் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், சுற்றுலாத்துறை, கார்டன் பராமரிப்பு, ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள், அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு மிக மிக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதமாக இருக்குது கிரக நிலவரம்.
ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். கல்வித்துறையில் சாதிக்கலாம். அயல்நாட்டு கல்வி தேடக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ஐடி கம்பெனி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. ஐடி கம்பெனியில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆன்சைட் போகலாம். வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மை தரும். உணவு ரீதியான தொழில் பண்ணக்கூடியவர்கள், உணவுத் தொழில், கேன்டீன் சர்வீஸ், ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், உணவகங்கள், நடைபாதை வியாபாரிகள், அதே மாதிரி மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கக்கூடியவர்கள், கூட்டுறவுத்துறை, ரேஷன் வழங்கக்கூடிய துறை, இவையெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள், ஊரக வளர்ச்சித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், குடிசை மாற்று வாரியம், வீட்டு இதெல்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய துறை, இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த 4 நன்மைகள் சற்று அதிகளவில் கன்னிராசிக்கு. 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சகோதர சகோதரிகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். பெரிய உடன்பிறப்புகள் ஒன்று செய்வீர்கள். சேர்ந்து குடும்ப சொத்து அப்படிங்கிறது அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். பூமி, மனை, வீடு, இளவழங்கள் வாங்கலாம். மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. கால்நடை பராமரிப்புத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. பலவிதமான நன்மைகள். கடன் தொல்லை யாரை விலகும். இந்த ஆண்டு இருந்து வந்த கடன் சுவை குறையும். எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். ரணம், ரோகம், சத்ரு. ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரி, இதெல்லாம் வியாதி. தாக்குனாருக்கு இருந்து வந்த உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள் குறையும். பலவிதமான நன்மைகள். 6ஆம் இடத்துல சனி பகவான். சனி நல்லது பண்ணக்கூடிய இடம் 3, 6, 11. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதால வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பழைய வாகனங்களை விற்கலாம். வாகன தொழில் பண்ணக்கூடியவர்கள், வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறவங்க, ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே மாதிரியே பார்த்தோம்னா தொழிற்சாலைகள், ஆணைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், ஸ்டோன்ஸ், கனிம வனம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு அப்படிங்கிறது பலவிதமான நன்மைகளை தங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துது. நன்மைகள் தான் சற்று கூடுதல். இந்த ஆண்டு பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பானது முன்னேற்ற பாதையை வைக்கக்கூடிய அமைப்பு இந்த புத்தாண்டு தருது. இப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி சொந்த ஜாதகத்தில் பலாபலங்கள் மாறுபடும், வேறுபடும். அதில் குறை இருந்தால் இதில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2024 நமக்கு எப்படி இருக்குன்றது எல்லாருமே சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து பார்த்துடணும். ஆண்டுக்கு ஒரு முறை என்னாச்சு சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அதுக்கு என்ன ஐடியானா, இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுதே இந்த பதிவினை கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், என்னுடைய நம்பர். தாராளமாக நீங்கள் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்த்து முழு விவரங்களையும் தங்களுக்கு தெளிவாக துல்லியமாக கணித்து கூறுவோம். ஒரு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு எல்லாம் என்ன இறைவனுடைய திருவள்ளால் வாழ்வார்ந்து வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த ராகுகேது. அதிகப்படியான வருஷங்களில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். அது ஒன்று சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். 2வது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகுகேது 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள். 3வதாக சொல்லக்கூடியது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொற்ப நாட்களில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதால அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. அப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பலாபலன்கள் பற்றி வீடியோக்கள் போடுறது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அதற்குண்டான பரிகாரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவார். அந்த வகையில் நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இந்த ராகுகேது பயிற்சி வீடியோ என்னென்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதில் அதை பார்த்துட்டு நிறையா நேயர்கள் நீங்கள் பலாபலன்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னாலே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுனால இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம்னா என்ன, பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், உண்மையான பரிகாரம் என்ன, எந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு முழு பலன்களும் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது
குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2, 4, 5, 7, 9ஆம் படத்துக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் 3, 6, 11க்கு நல்லதை செய்வார், மற்றவங்க தீமையை செய்வார். ராகு கேது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராகு ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் கேது அந்த ராசி கெட்டதை பண்ணி, கேது ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் ராகு ஒரு ராசி கெட்டதை பண்ணுவார். அப்போ ஒரு ராசிக்கு ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டதை பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டதை பண்ண. இப்படி ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களே பரிகாரங்கள் கொள்ளக்கூடிய அவசியத்தில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா எப்போவுமே 2 கிரகங்கள் ஒரு ராசிக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகு கேது பட்சம் ஏன்னா ராகு கேது இந்த பக்கம் திரும்பிப்பான் அந்த பக்கம் திரும்பிப்பான் அப்படிம்பாங்க ஜாதகத்தில் நவகிரகத்திலேயே. அப்போ வந்து ராகு கேது பயிற்சி எடுத்துட்டோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு எடுத்துனோம்னா நோய் வர்றது இயற்கை, அதற்கு நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்றோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த கிரகங்களுடைய அமைப்பத்தின் மூலமாக வரக்கூடியது. இப்போ கொரோனா வந்ததுன்னா ஒருக்கே வந்தது, அதாவது ராகு கேது பயிற்சியும் போது 12 ராசிக்கு வரும். இப்போ 12 ராசிகளும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முறையாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூஜை, ஜபம், ஹோமங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்களில், புராணங்களில். இப்போ தனிப்பட்ட வகையில் ஒருவர் வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம்னா ஒரு கும்பங்கள் வைத்து, கவசங்கள் வைத்து, ராகுக்கு அதிதேவதை காணி, கேதுக்கு அதிதேவதை வாகனபதி, பிரச்சித்தி தேவதை இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து 10 கவசங்கள் பக்கம் வைத்து, கும்பங்கள் வைத்து, முறையாக ஜபங்கள் பண்ணி, ஹோமங்கள் செய்து, பிறகு தானங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்காரர் மட்டும் இந்த பரிகாரங்களை முறையாக ஆகம ரீதியாக, வேத ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக செய்ய வேண்டுமே. ஆனால் 30,000-40,000 ரூபா செலவாகும். யாராவது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்படி செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து யோசனையாக தான் இருக்கும். அதனால தான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பலாபலன்களை எல்லாருக்கும் நாம் வந்து பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் பலன் அடையணும். ஒருத்தர் மட்டும் பண்ணி ஒருத்தர் பலன் அடைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. பல கை தட்டுறதால் தான் ஓசை வரும், ஒருத்தர் தட்டினா ஓசை வராது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டோம். நமது நேயர்களும் நிறைய பேர் இந்த கருத்தை தெரிவித்ததுனால நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த போட்டிகள் பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை, நாங்களெல்லாம் இதில் கலந்துப்போங்கள, எல்லாருக்கும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். அதன் கருத்தின் அடிப்படையிலே அதன் மூலமாக நாங்களெல்லாம் கலந்து பேசி இந்த ராகு கேது பயிற்சி பரிகாரம் அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பயிற்சியாக மாலை 3:30 மணி அளவில் எங்களது ஆலயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி பரிகார சிறப்பு ஹோமங்கள் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த ராகு கேது பயிற்சின்னு எடுத்துன்னா நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களாகவே இதை கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக ஒரு ராசிக்காரருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பெயருக்கு ரூபாய் 501 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க அந்த கட்டணத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அதில் அந்த கட்டணத்தை செலுத்தினார். இந்த ராகு கேது பயிற்சி என்று தங்களுக்கு ஹோமங்கள் செய்யும் பொழுது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அப்படிங்கிறது சங்கல்பம் செய்யப்படும். ஹோமங்களில் தங்கள் பெயர் செய்ய சொல்லி ஹோமங்கள் பண்ணப்படும். இது வந்து முறையான பரிகாரம். ஒருத்தர் தனியாக பண்ணால் அதிகமாக செலவாகும். பட் அதே சமயம் எல்லாரும் கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணி கொண்ட பலனையும் அடையலாம். 1.5 வருஷத்துக்கு 12 ராசியும் கஷ்டம்தான் பண்ணணும். பொதுவாக ராகு நல்லா இருந்தால் கேது சனி என்றால் சொல்கிற மாதிரி கேது நல்லா இருந்தால் ராகு. அப்போ பரிகாரங்களில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டே ஆகணும். அப்போ எளிமையான பரிகாரம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரூபாய் 501 நட்டு நிர்ணயம் பண்ணி அனைத்து நேயர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு இந்த பலாபலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே நமது நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடனே முன்பதிவு கீழே தெரியக்கூடிய ஸ்கேனிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தினத்தன்று தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாக பூஜைகள், பரிகார ஹோமங்களில் தங்களுக்காக வேண்டி இரவு நேரத்தில் பிரார்த்தனை வைக்கப்படும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த 1.5 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று கூறி வாழ்த்தி அருளை ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ கன்னி ராசி பற்றி பார்த்துடலாம். இப்போ 2024 வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அண்ட் 2023லேருந்து 24 போகும்போது என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் வருது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ்லாம் வரும், இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் என்ன மாதிரி பரிகாரம்லாம் அவங்க பண்ணலாம்?
கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்கு கடந்த வருடங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2023 கொஞ்சம் சரியானபடிக்கானது இல்லை. ஏன் அப்படின்னா 6ஆம் பாவத்தில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு 5ல் இருந்தவர் 6க்கு மாதிரி வராரு. அதே மாதிரி 7ல் ராகு பகவானும் ஜென்மத்தில் கேது பகவானும் இருக்காங்க கன்னி ராசிக்கு. இது ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அதாவது 2024 ஒரு நல்ல பலன்களாக மாறுறது. கேது பகவான் இந்த வருடம் முழுவதுமாக ஜென்மத்தில் தான் இருக்கார். ராகுவும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் தான் இருக்கார். சனி பகவானும் 6ஆம் பாவத்தில் தான் இந்த வருஷம் முழுவதுமாக இருக்கார். இதனால் சில உடல் ஆரோக்கியம் சார்ந்த உபாதைகள் ஏற்பட்டு மறையும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு என்ன அப்படின்னா குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்துக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே போயிடுறார். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்தமஸ்தானாதிபதி 9ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய அமைப்பு ஒரு யோக பலன், நல்ல பலன் இந்த 2024 தருது. என்ன மாதிரியான பலன் அப்படின்னா கூட்டு தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நண்பர்களுடன் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஏக்கத்தில் இருப்பவர்களுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா குரு பெயர்ச்சி ஆகிட்டாருன்னா மே மாதத்துக்கு மேலே 5ஆம் பார்வையாக தங்களுடைய ராசியை கன்னியா ராசியை தான் அவர் பார்க்கிறார். அதனால் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கின்றது இந்த 2024. இன்னும் சிறப்பு என்னன்னா 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமாகவே ரெட்ரோகிரேட் மோஷனே கிடையாது. டாப் கீரில் போயிட்டே இருக்கார், ஸ்பீடாக போகிறார். 450 டிகிரி இந்த வருஷம் அவருடைய பிளானிட்டரி போர்ஷன் பிரயாணிக்கிறார். அதனால் பண வரவுகள் அதிகமாகவே இருக்கும். 9 கூடையவன் இப்படி போகிறதுனால என்ன மாதிரியான நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சேரும். இல்லைனாலும் அவங்களுடைய சொத்துக்களில் என்னங்க இப்படி வரவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தால் இந்த வருஷம் நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது. வேலையில் முன்னேற்றம் வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கு வேலை முன்னேற்றம் கிடைக்கின்றது. அது மாதிரி ஒரு டெம்பரவரியான ஜாப் பார்த்துன்றாங்க, ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடைக்கணும்னு இயங்குபவர்களுக்கு பர்மனன்ட் ஜாப் இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கின்றது கன்னியா ராசியில் பிறந்தவர்களுக்கு. கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் ஒரு நல்ல பொற்காலமான காலமாக அமைகிறது. தேங்க்யூ சார், ரொம்ப டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. ஸோ 2024 குரு பயிற்சி ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க மார்ச்ல இருந்து. ஸோ எந்த மாதிரி நன்மைகள்லாம் குரு பயிற்சி கொடுக்கும்? குரு பயிற்சியினால் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா கன்னியா ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி 9க்கு போகிறார். அதான் முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட. மேல் அதிகாரிகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக போகிறது. உங்களுக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போகிறாங்க. அதனால் உங்களுக்கு சீரான வளர்ச்சிகள், நல்ல முன்னேற்றங்கள் குரு பகவான் வழிவகுக்கின்றார். நல்ல குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருகிறது. தேங்க்யூ சார், நீங்கள் கன்னிராசி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. ஸோ 2024 கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன ஃபேவரபிள் மந்த்ஸாக இருக்கும், லக்கி நம்பர்ஸ், லக்கி கலர்ஸ், எந்த நம்பர் அவங்க தவிர்க்கணும், அதெல்லாமே கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்பது போல் கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் 2024 கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வேறு ஒருத்தவங்களுக்காக நீங்கள் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அல்லது ஒரு ஜவாப்தாரியாக ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் அப்படின்னாலும் சரி, அல்லது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒருத்தவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கடன் கொடுக்கின்றீர்கள் அப்படின்னாலும் சரி, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கன்னியா ராசிக்காரங்க. குறிப்பாக தங்களுடைய ராசிநாதன் 7ஆவது பாவத்தில் வக்ரம் அடைகிறார். அந்த காலம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள். இந்த 20 நாள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கன்னியா ராசியில் பிறந்தவர்கள். குரு பகவானை வழிபாடு செய்யலாம். முதல்ல குரு கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார், அவரே கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் மாறுறார் இந்த 2024. அதனால் கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள். குரு பகவானுக்கு உகந்த பிரத்யக்ஷ
சேத்திரம் அப்படின்னு பார்த்தா ஆலங்குடி தஞ்சாவூரில் இருக்குது, அந்த ஆலங்குடி சேத்திரத்துக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த இடத்துல வந்து பிரம்மசாஸ்தாவினுடைய சொரூபமாக இருக்கின்றார். அந்த இடத்துல குருவினுடைய சொரூபமாகவும் அந்த இடத்துல முருகப்பெருமான் இருக்கின்றார். அந்த இடத்திலேயே குரு பகவான் தட்சிணாமூர்த்தி குரு பகவானும் அருள் பாலிக்கின்றார். அந்த இடத்துக்கு போய் முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தார்களே ஆனால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 வருடம் அற்புதமான வருடமாக அமையும். இப்போ உங்ககிட்ட பர்சனலாக வந்து யாராவது வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்கும்? ரொம்ப 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 எளிமை. கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொண்டாலே போதும், என்னோட பேச முடியும். என்கிட்ட பர்சனலாக உங்களுடைய அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கும். ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்கட்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீசாஹ கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.